ஓகே. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அட்ரீனல் கிளாண்டில் உள்ள ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், நீங்கள் ஒரு ஆக்ஷன் பண்ணணுன்னா இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் உங்களுக்கு வேணும். அதே மாதிரி அது ஒரு பேலன்ஸ் தான், எக்ஸஸாகவும் போகக்கூடாது. ஓகே. ஸோ அதே டைமில் நம்மளை மனதை அமைதிப்படுத்த காபா வேணும். ஸோ மெலட்டோனின் உங்களுக்கு வேணும். தியனைன் அப்படின்ட்டு தியனைன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அது வேணும், மோட்டிவேஷன் கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது ஃபீனைல் அலனின் வேணும். ஃபென் எத்திலமைன் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. இது எல்லாம் வேணுங்கிறாங்க. எல்லாத்தையும் உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணுறோம். நீங்களே வாங்கிக்கலாம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நீங்களே வாங்கிக்கிடலாம். ஓகே. அண்டு B1, B6 அண்ட் B12 ஆகிய ஜஸ்ட் அந்த நியூரோபயான் 4 வேணும். நியசின் இப்போ சொல்கிறாங்க, B3 நியசின் சொல்கிறாங்க, அதுவும் வேணும். அசிட்டைல் கோலைன் வேணும். நிறைய பேருக்கு ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன், வேலை கிடைச்சிரும், வேலை கிடைக்கணும்பாங்க, வேலை கிடைச்சிரும். ஆனால் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்காது. ஒர்க்குக்கு போனால் மனசு எங்கேயோ, மனம் ஒரு குரங்குன்னு தவிக்கிட்டே இருக்கும். ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன்னா எக்கில் உள்ள எக் வந்து ஒரு பெஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் அசிட்டைல் கோலைன். ஸோ நீங்கள் வீகன்ஸா இல்லை நீங்கள் வெஜிடேரியன்ஸா இல்லை நாங்கள் எக்கு மட்டும் சாப்பிட்டுக்குவோன்னு சொல்கிற ஆட்களா? ஸோ அசிட்டைல் கோலைன் எனக்கு தெரிந்த பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து எக்கு, கோழி முட்டை. ஓகே. ஸோ உங்கள் லைஃப்பை அழகாக, அதுக்கு மேலே குங்குமப்பூவில் கூட இப்போ ஒரு இது கண்டுபிடிக்கிறாங்க. அந்த குங்குமப்பூவில் உள்ள ஒரு சத்து வந்து மனசு பரபரக்காமல், அட்டென்ஷன் டிஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, பல பிஸ்னஸை தொடங்குவாங்க, பல படிப்பை தொடங்கி விடுவாங்க. இவங்களுக்கெல்லாம் அந்த குங்குமப்பூவில் உள்ள ஒரு சத்து, ஓகே, அது வந்து ரொம்ப அது மனசை காம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குங்குமப்பூ அப்படின்னா கரெக்டு சோர்ஸிங், அடல்ட்ரேஷன் உண்டு, ரொம்ப காஸ்ட்லி. ஸோ கரெக்டு சோர்ஸ், சின்ன டோஸ், எல்லாமே ஸ்டார்ட் வித் ஸ்மால் டோசஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் புரிந்து கொண்டு அதை அழகாக நீங்கள் செயல்படுத்தினால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. லோ மோட்டிவேஷனுக்கு சிறந்த தீர்வாக இருக்கும்.